பாட்டாளி தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எந்த செய்தியை பேசப் போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்திய நிலப்பரப்பெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் மிகுந்த கவலை உணர்வோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய என்ன செய்தி வரும் நாளை உலகம் முழுவதும் பறந்து வாழக்கூடிய நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் கவலை தோய்ந்த முகத்தோடு நடந்து முடிந்த 2006 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டு விட்டதே. குறிப்பாக உலக தமிழர்களுக்காக, புலம்பெயர் தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிற்கு வெளியே வாழக்கூடிய இந்திய நிலப்பரப்பில் உள்ளக்கூடிய தமிழர்களின் உரிமைகளுக்காக, ஈழத்திலே அன்றாடம் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய் தமிழ் உறவுகளுக்காக, தமிழ்நாட்டின் அனைத்து உரிமைகளுக்காகவும் 15 ஆண்டு காலம் நெஞ்சு வெடிக்க தன்னுடைய கொள்கை, கோட்பாடு, லட்சியங்கள், அது என்ன கொள்கைன்னு அப்புறம் பேசலாம், அது வேற செய்தி. ஆனாலும் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையிலே நாடெங்கும் முழங்கி வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் தலைமையிலான 236 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைந்தார்கள். நான் ஒரு தொகுதியில் போட்டிட்டேன். நாம் எந்த வேலையும் செய்ய முடியல. ஏதோ 4 நாட்கள் கையில் இருக்கக்கூடிய உதவிக்கு வந்த சிறு தொகையை செலவு செய்துவிட்டு 10 தோழர்களை வைத்து களமாடினோம். தமிழர்கள் எப்படிப்பட்ட வாக்காளர்களாக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். காரைக்குடி தொகுதியிலே, சொந்த மாவட்டத்திலே வாகை சூடாவிட்டாலும் தாழ்வில்லை, 2வது இடத்தையாவது பிடித்திருக்க வேண்டும் என் அன்புக்குரிய தம்பி ஆற்றல் மறவன் செந்தமிழர் சீமான். ஆனால் அதற்கு முந்தைய 2021 தேர்தலில் சென்னை பகுதியிலே, திருவொற்றியூர் தொகுதியிலே 42,000 வாக்குகளை பெற்ற செந்தமிழர் சீமான் 30,000 வாக்குகளை பெற்றார் காரைக்குடியிலே. வருத்தமான செய்திதான். இந்த நிலையில் உலகெங்கும் வாழக்கூடிய நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் கவலை தோய்ந்த முகத்தோடு அடுத்த சில மணி நேரத்தில் என்ன செய்தி வரும், என்ன நடிகர் விஜய் ஆட்சி அமைத்து விடுவாரா, அவருக்கு முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடந்து விட்டன, நேரு விளையாட்டு அரங்கத்திலே அவருடைய பதவியேற்பு விழாவுக்கான எல்லா அலங்கார வேலைகளும் விறுவிறுவென்று நடந்து வருகின்றன. ஆளுநரை போய் சந்தித்தார் அர்ஜுன் ஆதவோடு, செங்கோட்டையனோடு, புஷி ஆனந்தனோடு, ஜான் ஆரோக்கியசாமியோடு செய்தியில் வந்தது. முதலில் இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி, ஆளுநர் அவர்கள் கவனத்திற்கு போகாமலா மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பாதுகாப்பு படை விஜயினுடைய படையூர் பங்களாவிற்கு போனது? ஆளுநருக்கு தெரியாமலா தலைமை செயலாளர் நேரு விளையாட்டு அரங்கத்திலே மேடை அமைக்கிற வேலைக்கு கட்டளை பிறப்பித்தார்? ஆனால் ஆளுநர் நினைத்தது வேற, அவரை இயக்கியவர்கள் டெல்லியில இருக்கக்கூடிய சுல்தான்கள் நினைத்தது வேற. அதில் குறுக்கு சால் ஓட்டியது போல காங்கிரஸ் கட்சி விஜய் போய் சந்தித்து ஆதரவு தெரிவித்ததும் எந்த அரசியலுமே தெரியாத நம்முடைய தம்பி கூத்தாடித்தனமான நடிகர் விஜய் அவர்களை ஆற தழுவி நின்றதும், அவர்களுக்கு பட்டாடை அணிவித்ததும், இவருக்கு அவர்கள் பட்டாடை அணிவித்ததும், நாளை என்ன நடக்க போகிறது என்பதை அறியாத என் தம்பி செந்தமிழர் சீமான்ட்ட மார்பில் அடித்து சொன்னேன். நெஞ்சு வடிக்க அவர் கத்தியது போல நானும் கத்தி சொன்னேன். இந்த எரிதனல் வலையுள்ள இப்பொழுது முறையாக ஜனநாயக நெறிமுறைப்படி, தேர்தல் ஆணையத்தின்படி 108 சட்டமன்ற உறுப்பினர்களை தனி பெரும்பான்மையாக, பெரும்பான்மை இல்ல 234 தொகுதிக்கு பெரும்பான்மை என்றால்
குறைந்தது 119 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. ஏனென்று சொன்னால் நம்முடைய சட்டப்பேரவை தலைவராக ஒருவர் பொறுப்பேற்க வேண்டும். அப்படியானால் 117 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுவும் போதாது. முறையாக பெரும்பான்மை என்றால் 120 பேர் இருக்கணும். சட்டப்பேரவை தலைவர் ஒருவர், 119 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை என்ற கணக்கில் வரும். ஆனால் அவருக்கு அது கிடைக்கவில்லை. 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு வாக்கில் வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு. ஒரு வாக்கை கூட தவறவிடக் கூடாது என்பதிலே நாம் தமிழர் கட்சி கூட தெளிவான பார்வை இல்லை. இதை பலமுறை சொல்லி இருக்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் போட்டியிட்ட போது முதலாக சீமானோடு யாரும் சேருவதில்லை, யாரோடும் சீமான் சேருவதில்லை என்ற நிலைப்பாட்டை தகர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி 17 இயக்கங்களுடைய ஆதரவை நாம் தமிழர் கட்சிக்கு பெற்று தந்த முந்தைய தேர்தலை விட 1200 வாக்குகள் கூடுதலாக 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இந்த 17 அமைப்புகள் சேர்ந்ததினாலே கிடைத்தது. இதை கூட என் தம்பி சிந்திக்கல. சரி போகட்டும், திருப்பி அதற்குள்ளே வரக்கூடிய நிலை என்ன, நம்முடைய வேதனை. தமிழ் தேசியம் இந்த அளவுக்கு 36 லட்சம் தமிழர்களை திரட்டி தமிழ் தேசியத்திற்கு வாக்களிக்க வைத்த என் அன்பு தம்பி ஆற்றல் மறவன் செந்தமிழன் சீமான் இன்றைக்கு கவலை தோன்ற முகத்தோடு இருக்கிற அந்த காட்சியை பார்த்து உள்ள குமுறல். இந்த நிலையில் நாம் என்ன செய்தியை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி விஜயை ஆதரிக்கிற நிலை தெரிந்தவுடனே ஆளுநருக்கு டெல்லியிலிருந்து கட்டளை வருகிறது. பாதுகாப்பு படையை, கான்வாயை திரும்ப பெறு. முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பதவியேற்பு விழாவுக்கான அந்த ஏற்பாடுகளை, மேடை போடுவதை, அலங்காரம் செய்வதை நேரு விளையாட்டு அரங்கத்திலே நிறுத்து. 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏறக்குறைய 35 விழுக்காடு வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று கொண்டு கொடுக்கிறார் விண்ணப்பத்தை. நீங்கள் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையொப்பம் பெற்று வாருங்கள் என்று ஆளுநர் அனுப்புகிறார் என்றால், பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த ஊடுருவல் வேலை எப்படி இருக்கிறது என்பதை தமிழர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சொல்கிறேன், எப்பொழுதும் சொல்வேன், இந்த கூத்தாடி நடிகர் விஜயை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. இன்றைக்கு அவர்கள் 108 இடத்திலே வாகை சூடி விட்டார்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் மதுவை குடித்து விட்டு ஆட்டம் போடுகிறார். இப்படி எத்தனையோ வன் செயல்கள், வாளை வைத்து பிறந்த நாள் விழா கேக்கை வெட்டுகிறார். அதே போல கொடி கட்டிக்கொண்டு சாலைகள் மறித்துக் கொண்டு பல்வேறு இடங்களில் காவல்துறை சாலையில கடமையாற்றக்கூடிய காவல்துறை 3 பெண்கள் போறாங்க. அந்த 3 பெண்களும் சட்டப்படி 3 பேர் போகக்கூடாது என்று கண்ணெதிரே நின்று காவல்துறை மறிக்கிறது. காவல்துறையை எதிர்த்து மல்ல கட்டுகிறார்கள் பெண்கள். இதெல்லாம் வேதனையான செய்தி, அதை பின்னால் பார்த்துக் கொள்வோம். ஆனால் ஆளுநர் செய்வது சட்டப்படியான, ஜனநாயகப்படியான குற்ற செயலாகும். டெல்லியிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதற்கு ஏற்ப ஆளுநர் வாலாட்டுகிறார். வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். வரலாற்று செய்திகளை நினைவுபடுத்துவது ஒன்றுதான் நம்முடைய கடமை, நம்முடைய வேலை என்ற அடிப்படையிலே 1952ஆம் ஆண்டு நாடு விடுதலை பெற்ற பிறகு முதலாக நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலிலே அப்பொழுது சென்னை மாகாணம், தலை மாகாணம் 375 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டியிடுகிறது. 152 தொகுதியில் வெற்றி பெறுகிறது. ஐக்கிய முன்னணி, நம்முடைய தமிழர் தந்தை சிவா ஆதித்யநாத் ஏற்படுத்திய ஐக்கிய முன்னணி 166 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது. 166 தொகுதிகளில், அது இரட்டை தொகுதிகள் அதுல வருது. ஏறக்குறைய ஒரு 66 தொகுதியில் இரட்டை உறுப்பினர்கள், பட்டியல் பிரிவு தமிழர்கள் தங்களுக்கு என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற விதிமுறைகளின் அடிப்படையிலே அவர்களும் வருகிறார்கள். ஆக 166 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற ஐக்கிய முன்னணி தமிழர் தந்தை சிவா ஆதித்யநாத் ஸ்ரீ பிரகாசம் ஆளுநரிடம் சென்று 164 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பெற்றிருக்கிறோம், எங்களை தான் அமைச்சரவை அமைக்க
நீங்கள் அழைக்க வேண்டும் என்கிறார். ஆனால் ஆளுநர் வாங்கி படித்துவிட்டு நீங்கள் பல்வேறு கட்சிகள் இணைந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மசூர் பிரஜாஸ் கட்சி, அதே போல நாம் தமிழர் இயக்கம், நாம் தமிழர் இயக்கம் அப்போது இல்லை, அது 58 தான் தொடங்கப்பட்டது. அதே போல பல்வேறு அமைப்புகள், உழைப்பாளர் கட்சி, பொதுநல கட்சி, இப்படி பல்வேறு அமைப்புகள் தனித்தனி சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். உங்களை அழைக்க இயலாது. குறைவான பெரும்பான்மை பெறாவிட்டாலும் ஒரே சின்னத்தில், காளை மாட்டு சின்னத்தில் போட்டியிட்டு 152 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி அழைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க விருப்பமில்லை என்று சொன்னால் பிறகு உங்களை அழைக்கிறேன் என்று தமிழர் தந்தை சீப ஆதித்தனரை ஆளுநர் சி பிரகாசம் திருப்பி அனுப்பினார். இன்றைக்கு அதுதானே. இன்றைக்கு கூட்டணிகள் வந்தா கூட அல்லது வேட்டைகள் வந்தா கூட ஒரே சின்னத்தில், விசில் சின்னத்தில் போட்டியிட்டு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழக வெற்றி கழகத்தை அரசு அமைக்க சொல்லி சட்டப்பேரவையிலே உங்கள் பெரும்பான்மையை காட்டுங்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்க வேண்டும். 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களை தான் கைப்பற்றியது. ஆளுநரிடம் உரிமை கோரினார். மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர், முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். அன்றைக்கு ஆளுநர் சொல்லவில்லையே, 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட மடல்களை என்னிடம் கொண்டு தாருங்கள், பிறகு அழைக்கிறேன் என்று சொல்லவில்லையே. இன்றைக்கு ஏன் இந்த நிலை? இனப்படுகொலைக்கு துணை போன கொலைகார காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் ஏற்க மாட்டோம். ஆனாலும் அந்த காங்கிரஸ் கட்சி அதிகாரத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு, அது விஜய் கொடுத்தாலும் சரி, எந்த அஜய் கொடுத்தாலும் சரி, ஒருபோதும் தமிழினம் ஏற்க முடியாது, ஏற்க இயலாது. அப்படி மீறி நடந்தால் விளைவுகள் வேறு விதமாக இருக்கும். மக்களை திரட்டி அவர்களை பதவி இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் ஆதரவு கொடுத்து ஒருவேளை ஆளுநர் அழைத்து விஜய் அமைச்சரவை அமைக்கட்டும், இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலக கோரி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் திரட்டி போராட்டம் நடத்தி பதவிகளை வைக்க முடியும். அந்த வேலையை நம்ம செய்வோம், அது வேற. ஆனால் சட்டப்படி, முறைப்படி 1952 ஆளுநர் ஸ்ரீ பிரகாசம் எடுத்த முடிவுப்படி 2006ஆம் ஆண்டு ஐயா கலைஞர் அவர்கள் 96 சட்டமன்ற உறுப்பினரோடு முதலமைச்சராக பதவியேற்ற நிகழ்வு எடுத்துக்காட்டி SR பொம்மையினுடைய 94ஆம் ஆண்டு மாநில உரிமைக்கான அந்த வழக்கினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே ஆளுநர் ராஜேந்திர பிரசாத் அர்லேக்கர் உடனடியாக தமிழக வெற்றி கழக தலைவர் அன்பு தம்பி, கொத்தடிதான், யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, நானும் அதை திரும்ப பெற மாட்டேன், நடிகர் விஜயை அவர் தலைமையிலான அமைச்சரவைக்கு பதவி ஏற்பு நிகழ்ச்சி செய்து வைக்க வேண்டும். அதுதான் மாநில உரிமைக்காக குரல் கொடுப்பவருடைய நோக்கமாக, கொள்கையாக, முயற்சியாக இருக்கும். விஜய் அமைச்சரவை வரட்டும், பிறகு பார்ப்போம். 6 மாதம் கழித்து பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதான். இப்பொழுதுதான் அமைச்சரவைக்கு புதிதாக வந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள். 6 மாத காலம் காங்கிரஸ் கட்சி அமைதி காக்கும், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதை போல விஜய் அமைச்சரவை அமைக்கட்டும், 6 மாத காலம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கூத்தாடிகளுடைய ஆளுமை எப்படி இருக்கிறது என்று, அதுக்கு பிறகு நம்முடைய கச்சேரியை வைத்துக் கொள்வோம் என்று கூறி ஆளுநர் அவர்களை உடனடியாக தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களை அழைத்து அமைச்சரவை பொறுப்பேற்கும்படி அழைப்பு விடுக்க வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கை, இந்தியாவின் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை, உலக தமிழர்களின் எதிர்பார்ப்பு என்று கூறி ஆளுநர் அவர்களுக்கு அழுத்தமான கோரிக்கைகளை சாதி, சமய, கட்சி எல்லைக்கோடுகளை தாண்டி ஜனநாயக நெறி நின்று போராடக்கூடிய அனைத்து கட்சிகளும் வலியுறுத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.